நாங்கள் விளாரிப்பாளையத்தில் தண்ணி பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப இருக்குது. 10 குடம் 5 குடம் வருது. ஆடு மாடு வச்சுருக்கவங்களுக்கு 10ல். இதுக்கு மேலே நாங்கள் யாரையும் கேட்குறதுக்கு பாயிண்ட் இல்லை. ஏன்னு கேட்டால் கரண்ட் இல்லைங்கிறாங்க. கரண்ட் வர நேரத்துக்கு நாங்கள் வவுறு வழக்க களைக்கட்டு எடுத்துக்கிட்டு ஓடி போகிறோம். நாங்கள் அங்கே களை வெட்டுறதா, இங்கே தண்ணி வருதுன்னு பிடிக்க வரதா. அடிப்படை வசதி இல்லை எங்களுக்கு. ரோட்டு வசதி இருங்க, ரோட்டு வசதி, தண்ணி வசதி எங்களுக்கு எல்லாம் வேணும். அது யாருக்கிட்ட என்ன இருக்கிறது தெரியல. ஒரு பைப்பில் தண்ணி வருது, ஒரு பைப்பில் கம்மியாக வருது. ஏன் கம்மியாக வருதுன்னு கேட்டால் சண்டை ஊரில் நடக்குது. இதை நீங்கள் ஒரு கண்டிஷன் கொண்டு வருது. பேசுங்க. பாலப்பாடி பக்கத்தில் விளாரிப்பாளையம். நான் பார்வதி பேசுகிறேன். தண்ணி வசதி எங்களுக்கு இல்லைங்க. தண்ணி ஒரு நாளைக்கு 15 குடம் தண்ணி தான் விட்றாங்க. 4 நாளைக்கு ஒரு டைமு. நாங்கள் 3 குடும்பம் 15 குடம் தண்ணியில் நாங்கள் எப்படி புழங்குறது 4 நாளைக்கு? ஏன்னு கேட்டால் டேங்கு ஓட்ட நாங்கள் என்ன பண்ண முடியும்? கரண்ட் ஆஃப் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. ரோட்டில் இங்கே எந்த வசதியுமே விளையாடுறதுக்கு இது வரைக்கும் செஞ்சு தரல. நான் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் கேட்டு பார்க்குறோம், இது செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பார்த்து எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறீங்க செஞ்சு கொடுங்க. நாங்கள் போராட்ட மாட்டோம். தண்ணி இது இல்லை. நாங்கள் வேலைக்கு போகிற நேரம் வாழப்பாடிக்கு டேங்கு ஒரு சரி பண்ணி கொடுக்கணும். தண்ணி வரமாட்டேங்குது. 4 குடம் தான் பத்துது. கொஞ்சம் தண்ணி வரலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியல, பண்ணி கொடுங்க. தாரோடு கொஞ்சம் கல்லாக இருக்குது, நடக்க முடியல. இதை பண்ணி கொடுங்க. பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். பிறக்கணும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வரமாட்டேங்குது. ஆளுக்கும் பத்த மாட்டேங்குது. எனக்கு அதுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்கள் பேர்? ஐநாறு. வாழப்பாடி பக்கத்தில். ஆனால் அந்த தேங்கு கட்டினா தான் எங்களுக்கு தண்ணி வரும். இப்போ கரண்ட் வர நேரம்னா எடுத்து விட்றாங்கிறாங்க. அந்த சமயம் நாங்கள் வேலைக்கு போயிடுறோம். தண்ணி பிடிக்க வழி இல்லை. யார் வீட்டுக்கு போனால் ஒரு குடம் கொடுப்பாங்க. தேங்கு கட்டினா அவங்க அந்த டைம் பிரகாரம் எடுத்து விடுவாங்க. அதுதான் முக்கியம். ஒரு நாளைக்கு எத்தனை குடம் தண்ணிமா வரும்? ஒரு 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும். 10 குடம் 15 குடம் தான் வரும். அதை கொண்டே சேர்த்து பண்ண வேண்டியது. ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு பத்தாது. ஆடு மாடு வச்சிருந்தாலும் பத்தாது, வீட்டில் குடும்பமாக இருந்தாலும் பத்தாது. கொஞ்சம் அப்படியே வேலைக்கு போகிறோம். நாங்கள் 4 மணிக்கு தான் எங்களை விடுறாங்க. நாங்கள் தண்ணி வந்த நேரத்துக்கு எப்படி இந்த பிடிக்கிறதுன்னு கேளுங்க. ஒரு 4 மணி 5 மணிக்கு எடுத்துக்கிட்டா நாங்கள் வந்து பிடிச்சிடுவோம். அந்த தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது. 9 மணி 10 மணிக்கு எடுத்துக்கிட்டா எப்படி நாங்கள் பிடிக்கிறது? வேலை காட்டுக்கு போகிறவங்க விடுவாங்களா? டேங்கு வேலை செஞ்சால் தண்ணி அந்த டைம் பிரகாரம் வரும். இது சம்மந்தமாக ஏதாவது மனு கொடுத்துறீங்களா? ஏதாவது போராட்டம் தலைவர் போய் கேட்குறேங்கிறாரு. இதுதான் கேட்குறாங்கன்னா எதுவும் இல்லை. ஊர் சுத்தம் எப்படி இருந்தது? மூணு மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப நாய் போய் கிடக்குது. பார்க்க ஊற்றி அடிமுறையில கிளை முறையில மாட்டுறாங்க. பார்க்க ஊற்றி அங்கே தொடர்ந்து பண்ணுறாங்க. இப்படி கொட்டீங்களா? வீட்டு போட்டோம்னா போய் யாருக்கு கொடுத்தாங்க? நம்ம சுத்தம் அது எவ்வளோ எத்தனை குடம் தண்ணி வரும்? உங்கள் வீட்டுக்கு எத்தனை குடம் தண்ணி வரும்? ஆடு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு 10 துணிமணி. நாங்கள் 3 குடும்பம் இருக்கிறோம். 15 குடம் தண்ணி வந்து கொடுத்தானாலே போதுங்களா? 3 குடும்பத்துக்கா 15 குடம் தண்ணி தான் பிடிச்சி வச்சிருக்கோம். பேர் இல்லை. எத்தனை நாளைக்கு ஒரு டைம்? 4 நாளைக்கு ஒரு டைம் விடுவாங்க. 4 நாளைக்கு அந்த 15 குடம் தண்ணி எத்தனை பேர் 3 குடும்பம் நாங்கள் பழங்க முடியுமா?
இன்னும் படிக்கவே இல்லையா?